ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்க. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நாளைக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்லியாச்சு. என்ன கையில் பலூன் வச்சிருக்கிறான்னு பார்க்குறீங்களா? கிறிஸ்மஸ்ன்றதுனால கிறிஸ்மஸ் இல்லை, நான் சொல்கிறேன் பாரு. இந்த பலூன் வந்து அங்கே ஸ்வீட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுக்கிட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் அவர் கிஃப்ட்டு எல்லாத்துக்கும் பாக்கெட்லேருந்து எடுத்து சாக்லேட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பலூன் வச்சுட்டு கொடுக்குறாரு. ஜெகஜோதியாக இருக்குங்க. ஸ்வீட் கடையில் சூப்பராக இருக்குங்க. போய் நின்னாலே வந்து லைட் செட்டிங் எல்லாத்தையும் பார்த்தாலே மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேக்கு பிச்சுக்கிட்டு போகுதுங்க. இந்த பலூனை வந்து அங்கே சின்ன பசங்கலாம் எவ்வளோ பேர் எல்லார் கையில் அங்கே இருக்க ரோட்டில் இருக்கிறவங்க கையில் எல்லார் கையிலும் இந்த பலூன் இருக்குங்க. கிறிஸ்மஸ் தாத்தா எல்லார் கையிலையும் கொடுத்து எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ண சொல்கிறாரு பசங்கள்லாம். அதனால சரி, சும்மா கிறிஸ்மஸ்னா கிறிஸ்டின்காரங்க தான் கொண்டாடணுமா, நம்மளும் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு கேக்கு வாங்கிட்டு வந்தாருங்க இவரு. அதை நைட்டே வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை சரி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் நம்ம கேக்கை கட் பண்ணி சாப்பிடுவோம்னு நினச்சோம். இன்னைக்கு பசங்களுக்கு லீவா, இவர் கடைக்கு போயிட்டாரு. பாருங்க, நேற்று நைட்டு ஒரு கேக்கு வாங்கிட்டு வந்தாங்க. முழுசாக வாங்கிட்டு வந்தேன். வைங்களா இன்னைக்கு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு தெரியலங்க, இன்னைக்கு கட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம் நாங்கள். ஆனால் பார்த்தா பாதி தான் இருக்கா தெரியுதா? தெரியும், பாதி தான் இருக்கு. நாங்கள் எப்போதுமே நியூ இயருக்கு தாங்க கேக் போயிட்டோம், கிறிஸ்மஸுக்குலாம் இல்லை. பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நியூ இயருக்கு தான் நாங்கள் கேக் வெட்டுவோம், கிறிஸ்மஸ்க்குலாம் வெட்ட மாட்டோம். சரி, பசங்க ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் வாங்க போனார். ஃபுல்லாகவே செம்ம க்ரௌடுங்க. கேக்கு அல்லன்னு அல்றாங்க. சரி, அதனால பசங்களுக்கு ஒரு கேக்கு மாதிரி ஸ்நாக்ஸ் என்னென்ன வந்துருக்கிறீங்கன்னு பார்த்தேன். ரஸ்க் இது நல்லா இருக்குங்க, செம்மையாக ஸ்வீட் ரஸ்க்குங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். இது வந்து பப்ஸுங்க, வெஜ்ஜு பப்ஸு. இந்த பப்ஸு வந்து கிருஷ்ணா பேக்கில் செம்ம ஃபேமஸ்ங்க பப்ஸு. அதுக்கப்புறம் ரோல் பன்னும் வாங்கிட்டு வந்துருக்குறாரு. ரோல் பன்னு இதெல்லாம் இவங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. எனக்கெல்லாம் இல்லைங்க, ஜென்ரலாக எல்லாரும் சாப்பிடுவாங்க. இல்லை, நீங்கள் எல்லாம் எப்படி இந்த 4 பப்ஸ் எனக்கேவா? நீ பப்ஸ் தான் விரும்பி சாப்பிடுவேன். சாப்பிடுவேன் ஒண்ணுதான், விருப்பப்பட்டதை வாங்கிட்டு தரல, அதுதான். ஆமா. சரி உத்ரா, கிறிஸ்மஸ்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டியா? நம்மளுக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் ஒண்ணு இல்ல, நீ தான் சின்ன பண்டிகை வந்தாலும் உடனே ட்ரெஸ் எடுக்க போகுது. அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. கிறிஸ்மஸ்க்குலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நியூ இயருக்கு தான் எடுக்கணும். கிறிஸ்மஸ் முடிஞ்சுதான் போகணும். பசங்களுக்கு எடுப்பேன், எனக்குலாம் இல்லை, பசங்களுக்கு எடுப்பேன். பிளான் பண்ணிட்டியா எங்க போறதுன்ட்டு? எங்கேயும் கிடையாது, இங்கே லோக்கல்லே பார்த்து நம்ம ஊர்ல எங்கேயாவது எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ உடனே அடுத்து பொங்கல் வருது. அதனால நிறைய பட்ஜெட்லாம் போடுறதால சிம்பிளாக ஷார்ட்டாக ரஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நியூ இயருக்கு வருஷம் பிறக்கிறதுனால என்றைக்குமே சித்திரை வருஷ பிறப்புக்கும் சரி, இனிமேல் நியூ இயருக்கும் சரி பசங்களுக்கு நான் புது ட்ரெஸ் தான் போடுவேன், பழசெல்லாம் போட மாட்டேன். சரி உத்ரா, இப்போ தாங்க பூலாம் கட்டி முடித்தேன். பூலாம் கட்டி முடிச்ச உடனே தான் இவர் வந்தார், வாங்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு. கேக்கு மட்டும் நைட்டே வாங்கிட்டு வந்தாங்க. மீதி ஸ்நாக்ஸ்லாம் இப்போ தான் வாங்கிட்டு வந்து எல்லாம் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம். நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். பூலாம் கட்டி முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா வேணாமா யோசனை பண்ணி உட்காந்துருக்குறாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சரி, இடுப்பெல்லாம் வலிக்குதா, சரி சத்தனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், இது ஈவினிங்காக சாப்பிட்டுக்கலாம். இந்த பப்ஸ் நல்லா இருக்காது. ஸ்வீட் இது வந்து இல்லை, இப்போ சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஒரு மாதிரி வெஜ் பப்ஸ் நாளைக்கு நல்லா இருக்காது. சாப்பிட்டா சூடாக இருக்கு பாருங்க. அது வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்புறம் உத்ரா, மேல்மருவத்தூருக்கு வந்து எல்லாரும் மாலை போடுறாங்க. செம ஜோதியா இருக்கு. ரோட பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸும் பாத்தீங்கன்னா இப்போ எங்க அம்மா நாளைக்கு போட போறாங்க, எங்க உமா நேத்து போட்டாச்சு, என் தங்கச்சி. இதுல என்ன நான் தான் போடல. இது எப்படி போற அன்னைக்கு போட்டுட்டு போலாமா என்னன்னு ஒன்றும் தெரியல. இவரை கேட்டா இப்பதாங்க போயிட்டு வந்தோம் நாங்க மேல்மருவத்தூர் போயிட்டு வந்தோம். அதனால செம ரஷ்ஷா இருக்கும் இந்த டைம் போனாக்கா. அதான் சொன்னேன், மாலை போட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சரி போலாமா வேணாமான்னு 2 மனசாவே இருக்கு. இப்போ மாசி மாசம் வர சமயபுரம் மாலை போடுவாங்கங்க எங்கள் ஊரெல்லாம், அங்கே அம்மா வீட்டுக்கிட்ட.
அம்மா சரி வரதா இருந்தா வா, வரலன்னா இப்பதானே போயிட்டு வந்தா விடு, இல்லைன்னா சமயபுரம். அது வந்து ஒரே ஒரு நாள் தாங்க, ஆனா 4-5 கோவில் காமிப்பாங்க. சமயபுரம் அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்னங்க அது திருப்பற்றூர். அது வந்து பிரம்மா கோயில். அது வந்து பிரம்மர் கோயில், பிரம்மருக்கு கோயில் அங்கதான் இருக்கு. நானே இப்பதான் கேள்விப்படுறேன் வயசுக்கு. அது வந்து ஜாதகம், அந்த கல்யாணம் ஆகாத லேட்டா ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஜாதகம் வச்சு படைச்சு தருவாங்களாம். அங்க ஜோசி ஜாதகத்திலே திருப்பற்றூர் போயிட்டு வாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுங்க. பிரம்மா கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா சமயபுரம், திருச்சி போற வழியில சமயபுரத்திட்ட திருப்பற்றூர் அந்த ஊர்ல பிரம்மர் கோயில் இருக்கு, அங்க இருக்கு. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திருப்பற்றூர் போவாங்க, அப்புறம் சமயபுரம் போவாங்க, ஸ்ரீரங்கம் போவாங்க, இன்னொரு கோயில் 2 கோயிலும் இந்த மாதிரி 4-5 கோயிலுக்கு போவாங்க. வலிக்குதா கை வலிக்குது எனக்கு. 4-5 கோயிலுக்கு போவாங்க. அதனால அம்மா வேணா இப்ப விட்டுருமா, அப்ப போய்க்கலாம், வேணாம் ஃபேமிலியா எல்லாருமே பசங்களை எடுத்து நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால 2 மனசாவே இருக்கு, பார்ப்போம். அதனால பார்த்துக்கலாம். சரிங்க, சரி. நாங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். எல்லாரும் போய் ஜாலியா கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. எல்லாரும் கேக்கு வெட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே பாய். நீ ஷார்ட்டா முடிச்சிட்டோம். நீ சிம்பிளா இன்னைக்கு சும்மா இந்த ஜென்ரலா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து போது வந்ததா, வேற எதுவும் விஷயம். அது இல்லாம என் பசங்க வேறங்க கிறிஸ்மஸுக்கு வந்துட்டு என்னை கூட்டிட்டு போய் கடைக்கு கூட்டிட்டு போப்பா, நான் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்கணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனானோ. கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வாங்க அவங்களுக்கு. அப்புறம் சரிங்க, ஓகேங்க. பாய் 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 சொல்லுங்க. பாய். தெரியுது. பாய்.